தற்போது வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொண்டு வரும் 11 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் சென்னையில் அவசர ஆலோசனை நடத்தினார்கள். ஆலோசனைக்கு பிறகு அவர்கள் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதன் நேரடி காட்சி. இன்டர்வியூ செய்திருக்கக்கூடியவர்கள், பயிற்சியற்றவர்கள் போன்றவர்களை எல்லாம் அழைத்து கொஞ்சம் பஸ்ஸுகளை ஸ்கெலிட்டன் சர்வீஸாக சின்ன அளவிலே இன்றைக்கு ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பஸ்ஸுகள் ஓடுகிறது என்கிற ஒரு தோற்றத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையிலே ஒரு பேருந்து வெளியே வந்தால் அந்த ஒரு பேருந்தே 8 வழித்தடத்தில் ஓடுவதைப் போல ஒரு சிங்கிள் இந்த வழித்தடம், இன்னொரு சிங்கிள் அந்த வழித்தடம் என்று ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பயிற்சியற்றவர்களை இன்றைக்கு அவர்கள் பயன்படுத்துவது மிகப்பெரிய அபாயகரமான விளையாட்டு என்பதையும் எங்களுடைய போராட்டக் குழு அரசுக்கும் பொதுமக்களுக்கும் சுட்டிக்காட்ட விரும்புகிறது. இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமானால் பேச்சுவார்த்தை கதவை திறக்க வேண்டுமே தவிர சிறை கதவுகளை அல்ல என்பதை அரசுக்கு நாங்கள் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறோம். அதற்கான நடவடிக்கை விட்டுவிட்டு பணிமனைகளுக்குள்ளே ஆளுங்கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள், சேர்மன்கள், மேயர்கள், கவுன்சிலர்கள் என்று ரவுடிகள் பட்டாளத்தோடு நுழைந்து பணிமனைகளையே இன்றைக்கு அவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரான்ச் மேனேஜர்களுக்கு கூட வேலையில் என்கிற நிலைமை உண்டாக்கி இருக்கிறார்கள். இது போன்ற ஒரு நிலை ஒரு ஜனநாயக நாட்டிலே ஏற்புடையதுமல்ல. இது ஒரு வகையிலே பாசிஸ்ட் தன்மை கொண்ட அடக்குமுறை என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். உடனடியாக அனைத்து வெளியாட்களையும் பணிமனைகளிலிருந்து அவர்கள் வெளியேற்ற வேண்டும். இந்த போராட்டத்தை உடைப்பதற்கு அரசாங்கம் ஒரு அறிவிப்பு நேற்று கொடுத்திருக்கிறது. அந்த அறிவிப்பிலே ஏதோ இந்த 11 தொழிற்சங்கங்களுக்கு இடையே பிளவு இருப்பது போலவும் வேறுபாடு இருப்பது போலவும் அவர்கள் அதிலே ஒரு செய்தியை பரப்புகிறார்கள். இது பிரித்து ஆளும் சூழ்ச்சியை தவிர வேறொன்றுமில்லை. 11 சங்கங்களும் உருக்கு போல் ஒன்றாக தொழிலாளியின் கோரிக்கையை வென்றெடுக்கும் வரை ஓயமாட்டோம் என்று உறுதியாக நிற்கிறோம் என்பதை அரசுக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம். இந்த போராட்டத்தில் அரசியல் சாயம் பூசுவதற்கும் அரசாங்கம் முடிவு செய்கிறது. இது ஏதோ திமுகவின் போராட்டம், திமுகவின் நோக்கத்திற்கு பண்ணுகிற போராட்டம் என்று சொல்லுகிறார்கள். இதிலே எல்லா தொழிற்சங்கங்களும் இணைந்து நடத்துகிற இந்த போராட்டத்திற்கு அரசியல் சாயம் பூசுவதும் ஏற்புடையதல்ல. அரசாங்கம் அதை கைவிட வேண்டும். இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிற அனைத்து அரசியல் இயக்கங்களுக்கும் ஜனநாயக இயக்கங்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போராட்டத்தை தொடங்குவதற்கு நாங்கள் 15 மாதங்கள் எடுத்துக்கொண்டோம். 15 மாதங்கள் காத்திருந்த எங்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதால் நாங்கள் இந்த போராட்டத்தில் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறோம் என்பதால் பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சிரமங்களுக்கு நாங்கள் வருந்துகிறோம். பொதுமக்கள் அந்த சிரமத்திற்கு எங்களை பொறுத்தருள வேண்டும். இந்த 15 மாத காத்திருப்புக்கு பிறகு நாங்கள் எடுக்கிற இந்த நியாயமான நடவடிக்கைக்கு பொதுமக்கள் பேராதரவு தர வேண்டும் என்றும் இந்த கூட்டுக்குழுவின் சார்பிலே பொதுமக்களை நாங்கள் மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். போராட்டம் அது வெற்றியை தொடும் வரை தொடரும். தீவிரப்படுத்த போகிறோம். போராட்டத்தை தீவிரப்படுத்துவது என்ற முடிவையும் எங்களுடைய போராட்டக் குழுவில் எடுத்திருக்கிறோம். அந்த தீவிரப்படுத்துவது என்கிற வகையிலே இன்றைக்கு அனைத்து பணிமனைகளிலும் பெரும் திரள் மறியல் போராட்டத்தில் எங்கள் தோழர்கள் ஈடுபடுவார்கள். இந்த மறியல் போராட்டத்தில் ஏற்கனவே நடந்த 2001 போராட்டத்தில் கிட்டத்தட்ட 22,000 பேர் கைதானார்கள். அதேபோல் 20,000, 25,000 என்கிற அளவிலே கைது என்கிற முடிவுக்கு அரசு போகுமானால் 25,000, 30,000 என்கிற அளவுக்கு சிறையை நிரப்பவும் தொழிலாளிகள் தயாராக இருக்கிறார்கள். ஆகவே பெரும் எண்ணிக்கையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட நீங்கள் களத்திற்கு வாருங்கள் என்று அனைத்து தொழிலாளிகளையும் இந்த அனைத்து தொழிற்சங்கங்களும் அறைகூல் விடுகிறது. அதைத்தான் கேட்கிறோம். இதற்கு பேச்சுவார்த்தை தீர்வை தவிர ஒழுங்கு நடவடிக்கையோ அடக்குமுறையோ தீர்வல்ல என்பதுதான். ஒழுங்கு நடவடிக்கை என்று அவர்கள் எடுப்பார்களேயானால் அதை இந்த கூட்டுக்குழு ஒன்றாக சேர்ந்து சந்திக்கும், எதிர்கொள்ளும். எல்லா தொழிற்சங்கங்களிடமும் ஆதரவு கேட்டிருக்கிறோம். இங்கே இருக்கிற சங்கங்களே தமிழகத்தில் இருக்கிற பிரதான தொழிற்சங்க மையங்களுடைய கிளைகளாகத்தான் இருக்கிறோம். அத்தனை தொழிற்சங்கங்களும் எங்களுக்கு ஆதரவு தருகின்றன. நூற்றுக்கணக்கான பேரை நேற்று இரவு ரிமாண்ட் பண்ணியிருக்கிறார்கள். அவர்கள் மீது பலவிதமான வழக்குகளை போட்டிருக்கிறார்கள். கைது செய்து நேராக ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு கொண்டு போய் வாயை ஊது என்றெல்லாம் அவர்கள் சோதித்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் சோதித்ததாக சொல்லி குடித்திருந்தார்கள் என்றெல்லாம் பொய் வழக்கு போடுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. என்ன நடவடிக்கை எடுத்திருப்பார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் ரிமாண்ட் செய்திருக்கிறார்கள். எந்த நடவடிக்கையும் எதிர்கொள்வது என்கிற முடிவோடு கூட்டுக்குழு இன்றைக்கு இந்த போராட்டத்தை தொடர்கிறது. எல்லாரையும் ஏற்கனவே நாங்கள் கேட்டுவிட்டோம். அவர்கள் எங்களுக்கு ஆதரவாக தீர்மானங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டங்களுக்கான திட்டமிடலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மின்சார வாரியம், குடிநீர் வடிகால் வாரியம், மீன்வளத்துறை, அனைத்து துறைகளிலும் நுகர்பொருள் வாணிப கழகம், ஆவின் போன்ற அனைத்து பொதுத்துறை மட்டுமல்ல
தனியார் துறைகளிலும் இதற்கான ஏற்பாட்டை அந்த தொழிலாளிகள் வேகமாக செய்கிறார்கள். இன்றைக்கு போக்குவரத்து தொழிலாளியினுடைய இந்த நிலையை அனுமதித்தால் தமிழகத்திலே தொழிற்சங்கத்தையே சிறுமைப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் அரசு ஈடுபடும் என்கிற அச்சத்தோடு எல்லா தொழிற்சங்கங்களும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக களத்தில் இறங்குவார்கள். அதெல்லாம் நீங்க அப்படிலாம் எப்படி சொல்ல முடியும்? அடிபணிகிற பிரச்சனையே இல்லை, எங்களை சமமா அவங்க நடத்தினா போதும்.